கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் வேத வார்த்தைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளின் தியானத்துக்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 54 அதிகாரம் 4வது வசனம். இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார். இந்த வேத வசனத்திலே நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவை நாம் பார்க்கிறோம். அவர் நமக்கு சகாயம் செய்கிறவராய் இருக்கிறார் என்று, நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார் என்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, சகாயம் என்கிற வார்த்தையினுடைய பொருள் நமக்கு உதவி, நமக்கு விடுதலை என்று அர்த்தம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உபாகம புத்தகம் 33 அதிகாரம் 33 அதிகாரம் 29வது வசனத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்கிறதான ஒரு வாக்கு தத்தத்தை, பிரியமானவர்களே, அவர் எப்படிப்பட்ட சகாயம் செய்கிறவராய் இருக்கிறார் என்பதிலே இந்த வார்த்தை கொடுக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மாத்திரமல்ல, சங்கீதம் 46:5 பார்க்கிறோம், அவைகளுக்கு அதிகாலமே அவர் சகாயம் செய்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 13:6 பார்க்கிறோம், பிரியமானவர்களே, கர்த்தர் எனக்கு சகாயர், யார் எனக்கு விரோதமாய் இருப்பான் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு எக்காலத்திலும் நமக்கு நன்மை செய்கிறவராய், உதவி செய்கிறவராய் அவர் இருக்கிறபடியினால் நம்மை ஒன்றும் அசைக்க முடியாது. கர்த்தர் நல்லவர். அங்கே நாம் பார்க்கிறோம், என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோடே இருக்கிறார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, ஆனால் இதை ஒரு மொழிபெயர்ப்பில் பார்ப்போம் என்று சொன்னால், அவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவராக, அது எனக்கு சப்போர்ட் பண்ணுகிறவராக, என்னை தாங்குகிறவராக, சஸ்டெய்னராக, தொடர்ந்து எனக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தை இந்த ஆதரிப்பு என்கிற வார்த்தையாய் இருக்கிறது. நம்மை ஆதரிக்கும்படியாக இயேசு கிறிஸ்து, பிரியமானவர்களே, வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். மத்தேயு 11 அதிகாரம் 28வது வசனம் முதற்கொண்டு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுப்பேன். எப்படி நம்மை ஆதரிக்கிறார் என்றால், நல்ல இளைப்பாறுதலை கொடுப்பேன் என்றும், தொடர்ந்து உள்ள வசனங்களை வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், நல்ல ஆவிக்குரிய போஷாக்கை நான் உங்களுக்கு அருளுவேன் என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, இயேசு நம்மை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய ஆத்துமாவை அவர் ரட்சிக்கிறவராய் இருக்கிறார். அவர் நமக்கு நித்திய ஜீவனை அருளுகிறவராய் இருக்கிறார் என்று நாம் யோவான் 6 அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 35வது வசனத்திலே ஜீவ அப்பம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆத்துமாவை ஆதரிக்கிறதான மற்றொருவர் யார் என்று சொன்னால், யோவான் 14:16 பார்க்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் வேறு ஒரு தேற்றரவாளன், இயேசு கிறிஸ்துவை போல அவர் நம்முடைய ஆத்துமாவிலே வாசமாய் இருக்கிறவராய் நமக்கு சமாதானத்தையும் ரட்சிப்பையும்
விடுதலையும் நித்தமும் அருளுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேறொரு தேற்றரவாளன் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. தொடர்ந்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் 5வது வசனத்திலே, சங்கீதம் 54:5 அவர் எப்படி நமக்கு சகாயராக நம்முடைய ஆத்துமாவை ஆதரிக்கிறவராக இருக்கிறார் என்றால், பிரியமானவர்களே, சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுகிறவராய் இருக்கிறார் என்றும், அவருடைய சத்தியத்தின் நிமித்தம் அவர்களுடைய எல்லா பொல்லாப்புகளையும் மாயமானங்களையும் நிர்மூலமாக்குகிறவராய் இருக்கிறார் என்றும் பார்க்கிறோம். ஆதலால் 7வது வசனத்தில் பார்க்கிறோம், அவர் எல்லா நெருக்கத்துக்கும் கலக்கத்துக்கும் இக்கட்டுக்கும் நம்மை நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிறார் என்று சொல்லியும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உற்சாகத்தோடு நான் உமக்கு பலியிடுவேன், கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. ஆண்டவர் நமக்கு சகாயராக, நம்மை ஆதரிக்கிறவராக, நமக்கு விரோதமாய் இருக்கக்கூடிய சத்துருக்களை நிர்மூலமாக்குகிறவராய், எல்லா நெருக்கத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறது நிமித்தமாய், பிரியமானவர்களே, அவருக்கு ஸ்தோத்திர பலிகளை, அவருடைய நாமத்தை துதிக்கிற துதியை பிரியமான என்றென்றும் ஏறெடுப்பது நமக்கு நலமானது. கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் செபிப்போம். அன்புள்ள இயேசு சாமி, நான் உம்மை துதிப்பேன், உம்மை ஸ்தோத்திரிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். ஆண்டவரே, தகப்பனே, நீர் எங்களுக்கு செய்து வருகிற எல்லா நன்மைகளுக்காய் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் சுவாமி. நித்தமும் எங்கள் தேவனாய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறவராய், எங்களை தாங்குகிறவராய், எங்களை விடுவிக்கிறவராய், எங்களுடைய சத்துருக்களுக்கு சரி கட்டுதலை ஆண்டவரே எங்களுடைய கண்கள் காணும்படியாய் செய்கிறவராய் இருக்கிற தயவுக்காய் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் பிள்ளைகளை உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய அன்றாட தேவைகளை, எங்களுடைய பிரயாசங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் சாமி. பிள்ளைகளுடைய படிப்பு, வரப்போகிறதான புதிய கல்வி ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிற பிள்ளைகளுக்கு நல்ல மேற்படிப்பை கொடுத்து, ஃபீஸ் கட்டுவதற்கு வேண்டியதான எல்லா பண வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து, ஆண்டவரே, பிள்ளைகளை நீ நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நல்ல சுக பலன் ஜீவனை ஆண்டவரே இந்த சம்மர் முழுவதும் எங்களுக்கு நல்ல மழையை கொடுத்து ஆசீர்வதித்த தயவுக்காய் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் சுவாமி. நன்மை ஒன்றாகிலும் குறைபட விடாதபடிக்கு நித்தமும் எங்களுக்கு உதவி செய்கிற சகாயராய் இருந்து எங்களை ஆதரிக்கிற எங்கள் தேவாதி தேவனுக்கு இன்றும் என்றும் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.